வணக்கம் மாணவ மாணவிகளே. காப்போத்தா சாதாரணதர மாணவர்களுக்கான வரலாறு. அதாவது நாங்கள் இதில் மாதிரி வினாத்தாள்கள் சம்பந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வீடியோவில் மாதிரி வினாத்தாள் 2, அதாவது ரெண்டாவது மாதிரி வினாத்தாளில் பகுதி 1 40 வினாக்கள் பார்த்து விட்டோம். அதே நேரம் இன்றைக்கு பார்ட் 2 மாதிரி வினாத்தாள் 2, அதில் பகுதி 2 தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அப்போ இந்த வீடியோவில் நான் மாதிரி வினாத்தாள் 1 அதனுடைய பார்ட் 1 பார்ட் 2 செய்திருக்கிறேன். அதில் அந்த மிகுதி வினாக்கள் 6ஆம் வினா பகுதி 2 6 7 8 9 அது நான் லைவ் வீடியோவில் போட்டேன்னு சொல்லி அதுக்கான லிங்கும் போட்டிருந்தேன் நான். இப்போ இன்றைக்கு மாதிரி வினாத்தாள் 2 பகுதி 1 40 வினாக்கள் இந்த வீடியோவில் செய்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் அந்த மாதிரி வினாத்தாள் 2 பார்ட் 2 தான் செய்ய போகிறோம். அப்போ இந்த பகுதி 2 வினாக்களில் நாங்கள் இன்றைக்கு அதில் இலங்கப்படம் உலகப்படம் குறித்தல் கட்டாய வினா பகுதி முதலாவது வினா அதில் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முதல் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிதென்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு வகையில் உதவியாக இருக்கும். வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ளே போவோம். அப்போ இதில் உங்களுக்கு தெரியும் பகுதி 2 வினாத்தாள் என்று சொன்னால் 3 மணத்தியாலம் ஒதுக்கப்பட்டிருக்கும். அதில் பகுதி 1 முதலாம் வினா கட்டாயமான வினா. பகுதி 1க்கு நீங்கள் கட்டாயம் விடை எழுத வேண்டும். அது முதலாவது வினா. பகுதி 2 4 வினாக்களும், அதே நேரம் பகுதி 3 ஒரு வினாவிற்கும் விடை அளிக்குக. அப்போ ஆகவே இங்கே நாங்கள் எங்களுக்கு தெரியும் மொத்தம் 6 வினாக்களுக்கு நாங்கள் விடை அளிக்க வேண்டும். இதற்குரிய புள்ளிகள் 120 புள்ளிகள். பகுதி 1ற்கு 80 புள்ளிகள், பகுதி 2ற்கு 120 புள்ளிகள் வழங்கப்படும். இப்போ ரெண்டையும் கூட்டி 200, அதை 2ஆல் பிரித்து வருகிற புள்ளி தான் உங்களுடைய இறுதி புள்ளியாக கருதப்படும். இப்போ நாங்கள் முதலாவது பார்ப்போம். இந்த இலங்கப்படம் 12 இடங்கள் இதில் தந்திருக்கிறோம். அதே போல் உலகப்படத்தில் 6 இடங்கள் தந்திருக்கிறோம். அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம். கீழே தரப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் அனைத்தையும் வழங்கப்பட்டுள்ள இலங்கை புற உருவப்படத்தில் குறித்து பெயரிடுக. 1 மாணிக்க கங்கை, மல்வத்து ஓயா, மதுரு ஓயா நீர்த்தேக்கம், பதவியா குளம், குருநாகல், அதமாய் கண்ணொருவ, சிலாபம், லங்காப்பட்டுண என்றா இலங்கத்துறை, ஊராத்தொட்ட என்றா ஊர்காவற்றுறை, ரைகம மற்றது கற்பிட்டி, அடுத்தது கழுத்துறை. இவ்வளவு இடங்களும் இதில் 12 இடங்கள் தந்திருக்கணும். அப்போ நாங்கள் இலங்கப்படம் குறிக்க எங்களுக்கு இந்த இடங்களை எல்லாம் குறிக்கணும்னு சொன்னால் கட்டாயம் எல்லா நதிகள், முக்கியமான நதிகள் எங்களுக்கு தெரிந்திருந்தால் தான் எந்தெந்த நதிக்கு கிட்ட இவையெல்லாம் அமைந்திருக்கும் இந்த இடங்கள் என்றதை இலகுவாக இனங்காண முடியும். இப்போ முதலாவது நாங்கள் பார்ப்போம். இலங்கப்பட குறிப்பதை எடுத்துக்கொள்வோம். அப்போ இந்த இலங்கப்படத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இதில் நாங்கள் தரப்பட்ட இடங்களை எவ்வாறு குறிப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். இலங்கப்படத்தில் இருக்க தரப்பட்ட அந்த 12 இடங்களையும் எவ்வாறு குறிப்பதுன்னு சொல்லி பார்ப்போம். சரி, ஆகவே நாங்கள் முதலாவது பார்ப்போம். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல முதலாவது மாணிக்க கங்கை தந்திருக்கிறேன். மாணிக்க கங்கை. அப்போ இது ஒரு முழுமையான இலங்கப்படம். மேலே வடக்கு, அதே போல் தெற்கு, இங்கால கிழக்கு, இங்கால மேற்கு பகுதி. அப்போ இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த படத்தில் மாணிக்க கங்கை எங்கே இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு இந்த நதிகளும் இதில் தந்திருக்கணும். இந்த நதிகள் என்னென்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அந்த இடங்களை கண்டுபிடிக்கலாம். இப்போ முதலாவது பார்ப்போம் மாணிக்க கங்கை. இங்கே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்துல மாணிக்க கங்கை காணப்படுகிறது. அதாவது மாணிக்க கங்கை இதை நாங்கள் இதற்கு முன்னுக்கு என்ன நதி அமைந்திருக்கிறது. இப்போ இங்கே பார்ப்போம். இது நில்வளகங்கை, வளவகங்கை, இது கிருந்தியோயா, இது மாணிக்க கங்கை. அதே போல் இங்கால கும்புக்கன் ஓயா, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கும்புக்கன் ஓயா. அப்போ இங்கே நாங்கள் இது எடுத்தோம்னு சொன்னால் அதாவது மாணிக்க கங்கை என்றது இவ்விடத்துல தான் நான் இதில் எழுதியிருக்கிறேன். அல்லது இந்த நதிக்கு நேரியே நாங்கள் எழுதலாம். மாணிக்க கங்கை என்று எழுதினாலும் சரி. இது பழைய பெயர் ஹப்ரஹந்த நதி என்று சொல்றது. மாணிக்க கங்கைக்கு ஹப்ரஹந்த நதி. 2வது வந்திருக்கின மல்வத்து ஓயா. இப்போ நாங்கள் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இது மேலே இப்படியே வர இதில் மன்னர். இதில் இந்த நதி தான் மல்வத்து ஓயா. இது இந்த பழைய பெயர் கதம்ப நதி. அப்போ ஆகவே நான் இதை நதியின் போக்குக்கு ஏற்றமாயும் இப்படி எழுதலாம், மல்வத்து ஓயா. அல்லது ஒரு அம்புக்குறியை போட்டுட்டு மல்வத்து ஓயான்னு சொல்லி நீங்கள் எழுதலாம். அப்போ இது மல்வத்து ஓயா, பழைய பெயர் கதம்ப நதி. அடுத்தது மதுரு ஓயா நீர்த்தேக்கம். அப்போ இதில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது திருகோணமலை இந்த பிரதேசம் அப்படியே வேற இடத்துல வர்றது எங்களுக்கு மதுரு ஓயா என்ற நதி. அதில் தான்
இந்த நீர்த்தேக்கம் காணப்படுது. இந்த கருப்பால நிறந்திட்டப்பட்டிருக்கிறது மதுரு ஓயா நீர்த்தேக்கம் என்றது. அப்போ ஆகவே நீங்கள் அந்த அம்புக்குறி இட்டு அதில் மதுரு ஓயா நீர்த்தேக்கம் என்றது எடுக்கிறார். அப்போ இங்கே நாங்கள் இந்த மதுரு ஓயாவுக்கு முன்னுக்கு ஒரு நதி இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், கல்லோயா நதின்னு சொல்கிறேன். இது வந்து கல்லோயா என்று சொல்கிறது. இதில் அந்த நிறந்திட்டப்பட்ட நீர்த்தேக்கம் சேனநாயக்க நீர்த்தேக்கம் என்று சொல்கிறோம். அதாவது சேனநாயக்கா சமுத்திரம் என்று சொல்லலாம், அல்ல கல்லோயா நீர்த்தேக்கம். இது சேனநாயக்கா சமுத்திரம் என்று கேட்டாலும் இந்த இடம்தான். அதே போல் கல்லோயா நீர்த்தேக்கத்தை குறித்து காட்டு கேட்டாலும் அது இந்த இடம்தான். அப்போ இது கல்லோயா நதி தான் இந்த நதி. அப்போ எங்களுக்கு கேட்டது இப்போ மதுரோயா நீர்த்தேக்கம் இந்த மதுரோயாவில் அமைந்திருக்கின்றது. அடுத்தது பதவியா குளம். இப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம் பதவியா குளம். இது என்ன நதி என்று பார்க்கணும். மா ஓயா, இந்த நதிக்கு பெயர் மா ஓயா. அதுக்கு முன்னுக்கு இருக்கிற நதி வந்து யான் ஓயா. இதை நாங்கள் எடுக்கிறோம். யான் ஓயாவுக்கு அடுத்ததாக மா ஓயா இருக்கு. இந்த மா ஓயாவில் தான் இதில் ஒரு குளம் இருக்கு, அதாவது பதவியா குளம். இந்த கருப்பால நிறந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பதவியா குளம் என்று குறிக்கலாம். அடுத்தது குருநாகலை எடுக்கலாம். குருநாகல் பிரதேசம். இதை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அதாவது இதில் குருநாகல் போடுபடையில் கண்ணொருவை அடுத்தது நாங்கள் இங்கே இருக்கு, குருநாகல் இங்கே இருக்கு. அதாவது இது நாங்கள் பார்ப்போம் இது எந்த நதி என்று முதலாவது. இப்போ எங்களுக்கு தெரியும் இது மல்வத்து ஓயாண்டு தெரியும். அதே போல் இது கலா ஓயா அல்ல கோண நதி, இது கலா ஓயா. இதில் இருக்கிற நதிக்கு பெயர் தெதுரு ஓயா. அப்போ நாங்கள் இந்த தெதுரு ஓயாவை எடுத்தோம்னு சொன்னால் அதனுடைய நுனியில் இவ்விடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இதில் தான் குருநாகல் காணப்படுகின்றது, அதாவது தெதுரு ஓயா. அதே நேரம் இந்தியாவில் நாங்கள் பார்த்தோம்னா இலங்கையின் இந்த மிக நீளமான நதி மகாவலி கங்கை இதில் குறித்து காட்டியிருக்கிறேன். அதனுடைய மேற்கு பக்கமாக இங்கே தெதுரு ஓயாக்கு கிட்ட இந்த குருநாகல் என்ற இடம் அமைந்திருக்கின்றது. அதே போல் கண்ணுருவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து மகாவலி கங்கை ஊற்றெடுத்து இப்படி திரும்பிக்க இந்த உயரமான பிரதேசம் கண்டி. இந்த இந்த நுனியில் வரும் உயர்ந்த பிரதேசம் செங்கடகலை அல்ல கண்டின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு மேலே தான் வந்து இந்த கண்ணுருவ அந்த போர்கள் நடைபெற்ற இடங்கள் கண்ணுருவன்ற இடத்துல. அப்போ இந்த இடம் கண்ணுருவன்றதை குறிக்கின்றது. அடுத்தது சிலாபம். இது வந்து தெதுருவோயா நதி. அதுக்கு பக்கத்தில் அந்த நதிக்கு பக்கத்தில் நீங்கள் அம்புக்குறியை போட்டு சிலாபம் என்று குறிக்கலாம். அடுத்தது லங்கா பட்டுண. அப்போ இந்த நாங்கள் இந்த படத்தை எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து இந்த படத்தில் கோவண்ண வரும். இது திருவோணமலை துறைமுகம். அதாவது இங்கால இந்த மகாவலி கங்கை இங்கே வந்து திருவோணமலை கடல்லாம் இதில் கலக்குது. அப்போ இங்கே வரும் கோகண்ண. அதுக்கு கிட்ட இந்தியாவில் எப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இந்த பிரதேசம் தான் லங்கா பட்டுண. அதுக்கு இன்னொரு பேர் இலங்கத்துறைன்னு சொல்லலாம். இலங்கத்துறை அல்ல லங்கா பட்டுணன்றது இவ்விடத்தில் அதை நாங்கள் குறிக்கலாம். அடுத்தது ஊர்காவற்றுறை, அதாவது ஊரா தொட்டன்னு சொல்கிறது. அப்போ நாங்கள் இந்த இடத்த பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து ஊரா தொட்ட என்ற இடத்த குறிக்கின்றது. இங்கே தூரத்தில் இருக்கிற இடம் எதுன்னு சொன்னால் இது வந்து இது ஒரு தீவு, நெடுந்தீவுன்னு சொல்கிறோம். மிக தூரத்தில் காணப்படுகிறது. இது வந்து நெடுந்தீவு. இப்போ நாங்கள் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் ஊரா தொட்ட என்று சொல்லி எடுத்துக்கொள்கிறோம். இது ஒரு துறைமுகம். அடுத்தது ரைகம என்ற இடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இது எந்த நதிக்கு கிட்டான்னு பார்க்கணும். இது கழனிகங்கை இந்த நதி. அது கீழே இருக்கிறது கழுகங்கை. அந்த கழனிகங்கைக்கும் கழுகங்கைக்கும் இடையில இந்த இடத்துல தான் இந்த ரைகம என்ற இடம் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல் கட்பிட்டியை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இது வந்து இது ஒரு முனைவு பிரதேசம், அதாவது கடநீர் ஏரியன்னு சொல்கிறோம். கடலுக்குள் நீட்டிக்கொண்டிருக்கிற ஒரு நிலப்பகுதி தான். ஆனால் இதை நாங்கள் முனை என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். புவியெல்லாம் முனை என்று தான் சொல்கிறோம். அப்போ அது கீழே வடத்தில் வரும் இந்த கட்பிட்டி துறைமுகம்னு நாங்கள் சொல்கிறது இந்த இடம் கட்பிட்டி என்று சொல்கிறோம். அதே மாதிரி களுத்துறை அது எங்கே இருக்குன்னு சொன்னால் கழுகங்கைக்கு பக்கத்தில். அப்போ இது வந்து கழுகங்கை, அதுக்கு பக்கத்தில் இந்த களுத்துறை குறிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ கட்டாயமங்களுக்கு இந்த ஒவ்வொரு நதியை நாங்கள் சரியாக தெரிந்திருந்தோம்னு சொன்னால் ஒழுங்குமுறைப்படி இப்போ நாங்கள் இப்போ மெல்வத்தோயாவில் இருந்து தொடங்குதுன்னு சொன்னால் அந்த நதிகளை நாங்கள் ஒழுங்குமுறையாக படித்து இங்கே நாங்கள் ஒவ்வொன்றையும் இப்போ இதில் மிக முக்கியமாக இந்த தென்பகுதியில் கூட நதிகள் வர்றது. இது நில்வளகங்கை கட்டாயம் தெரியணும். அது மாதிரி இது வந்து ஜின்கங்கை, இது நில்வளகங்கை, இது வந்து வளவகங்கை, இது கிருந்தியோயா, இது மாணிக்ககங்கை, இது கும்புக நோயா. அதே மாதிரி இவ்விடத்தில் பார்த்தோம்னு சொன்னால் இது கல்லோயா, அதே போல் இது மதுரு ஓயா, இது மகாவலி கங்கை. அதே மாதிரி இங்கே இருக்கிறது யானோயா. அதே மாதிரி இதுலேயே ஒரு நதி இருக்குது. இதுக்கு பேர் கனகராயன் ஆறு என்று சொல்கிறது. கனகராயன் ஆறு அதிலே ஒரு அந்த நிறந்திட்டப்பட்ட அந்த டாக்கா நிறந்திட்டப்பட்ட
குளம் வந்து இரணமடு குளம். இதுதான் இரணமடு குளம் என்று சொல்றது. இது கனகராயனாரில் காணப்படுகிறது இரணமடு குளம். அப்போ ஆகவே எங்களுக்கு இந்த இலங்கப்படத்தில் இப்போ 12 இடங்கள் எப்படி குறிக்கிறதுன்ற ஒரு விடயத்தை நீங்கள் பார்த்துட்டீங்கள். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் உலகப்படம். அதில் வந்து 6 இடங்கள். இப்போ இலங்கப்படத்துக்கு 12 புள்ளிகள், உலகப்படத்துக்கு 6 புள்ளிகள். அப்போ உலகப்படத்தில் இப்போ எங்களுக்கு தந்திருக்கிற இடங்கள் கருங்கடல், ஜெனோவா, கள்ளிக்கோட்டை, சுமாத்திரா, நாகசாகி, போர்த்துக்கல் என்ற விடயங்கள் தந்திருக்கிறோம். அப்ப இங்க நாங்கள் பார்ப்போம் முதலாவது தந்திருக்கிறேன் கருங்கடல். இது வந்து ஆப்பிரிக்கா கண்டம். அதே நேரம் இங்கால இது வந்து இந்திய உபகண்டம். இங்கால தென்கிழக்கு ஆசிய பிரதேசங்களை போட்டு இது ஒரு ரஷ்யா, அதாவது ஆசியா கண்டம். இந்த உலகம் ஆசியா கண்டம். இங்கால ஐரோப்பா கண்டம் இங்கால வரும். இவ்வளவு பிரதேசங்களும் ஐரோப்பா கண்டம். அப்ப இங்க ஆப்பிரிக்கா கண்டத்தோட சேர்ந்ததாக ஒரு ஐரோ ஆசிய படம் ஒன்று தான் தந்திருக்கணும். இதுல நாங்கள் முதலாவது கருங்கடல். அப்ப இங்க தெரியும் இது ஆப்பிரிக்கா கண்டம் என்று தெரியும். இதுக்கு மேல இருக்கிற கடல் வந்து இந்த இப்படி வளைஞ்சு வர்ற கடல் வந்து இது மத்தியதர கடல். அப்ப அதோட இணைஞ்சதா இங்க நாங்கள் இந்த பிரதேசம் தான் கருங்கடல். அப்ப கேட்டது கருங்கடல். இதுக்கு பக்கத்திலே இருக்கிற இந்த கடல் கெஸ்பியன் கடல். அது பக்கத்திலே இருக்கிறது ஏரல் கடல். இப்ப அநேகமா கடல்கள் இவ்வாறு தான் கட்டாயம் கடல் ஒன்று குறிக்க வரும். அப்ப இது கருங்கடல், அதே போல இது கெஸ்பியன் கடல், இது வந்து ஏரல் கடல். அதே மாதிரி இதுல இருக்கிற கடல் வந்து மத்தியதர கடல் என்று தெரியும். இதுல இருக்கிற கடல் இது வந்து செங்கடல், இவ்வளவும் செங்கடல் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற கடல் வந்து அரபிக்கடல். இப்ப இந்த பிரதேசங்கள் எல்லாம் அரபிக்கடல் என்று சொல்லி நாங்கள் எடுக்கிறோம். அப்ப இந்த முறை ஓயல் பெருட்டைக்கு வந்த கடல் இந்த பால்டிக் கடல். இந்த பிரதேசம் இந்த முறை புதுசா கடலை மாற்றி போட்டிருக்கிறார்கள், பால்டிக் கடல். இவ்வளவும் அந்த பால்டிக் கடல். இப்ப கடைசியாக நடைபெற்ற ஓயல் பெருட்டையில கேட்கப்பட்ட ஒரு பகுதி. இப்ப கருங்கடல் தெரியும். ரெண்டாவது வந்து ஜெனோவாவை பார்ப்போம். ஜெனோவா இப்ப இங்க நாங்க எடுத்தோம்னு சொன்னா இது மத்தியதர கடல். அதே போல இது வந்து இத்தாலிக்கு மேல பார்த்தோம்னு சொன்னா இந்த பிரதேசம் தான் ஜெனோவா. இடத்துல அம்புக்குறி போட்டிருக்கிறேன். இது வந்து ஜெனோவா. இந்த சப்பாத்துக்கால் வடிவில் இருக்கிறது இத்தாலி. அப்ப அதன் தலைநகரம் இது இடத்துல வரும் ரோம். அதுக்கு மேல இதுல ஜெனோவா குறித்து காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது நாங்கள் எடுத்துக்கொண்டோம் கள்ளிக்கோட்டை. அது இந்தியாவின் மேற்கு பகுதியிலே இருக்கு. இது இந்த பி ஷேப்ல இருக்கிறது இந்தியா. அதுக்கு கீழே இது வந்து இலங்கை. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கு. அது பாக்கு நீரிணை. 32 கிலோமீட்டர் நீளமான ஒரு பாக்கு நீரிணை இருக்கு. அப்ப கள்ளிக்கோட்டை இது இந்தியாவின் கிழக்கு பக்கம், இது மேற்கு பக்கம். அப்ப இவ்விடத்துல இந்த கள்ளிக்கோட்டை என்ற இடம் காணப்படுகின்றது. அதே மாதிரி சுமாத்திரா இது வந்து ஒரு தீவு. இது அடிக்கடி கேட்கிற பாஸ் பேப்பர்கள்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கள்ளிக்கோட்டை, இந்த கருங்கடல் இதெல்லாம் அடிக்கடி வர்ற ஒரு இடங்கள்லாம். இது இந்த இவ்வளவு பிரதேசம் சுமாத்திரா தீவு. இவ்வளவு பிரதேசம் சுமாத்திரா தீவு. அது கீழே இன்னொரு தீவு இருக்கு. இது வந்து யாவா தீவுன்னு சொல்றேன். இது வந்து யாவா தீவுன்னு நாங்கள் எடுக்கிறோம். இது சுமாத்திரா தீவு. அடுத்தது தந்திருக்கிறேன் நாகசாக்கி. அப்ப இது எங்களுக்கு தெரியும். இது வந்து ஜப்பான். இந்த பிரதேசம் ஜப்பான். அதே நேரம் ஜப்பான் தலைநகரம் கூடுதலாக வாரது இவ்விடத்துல வரும் டோக்கியோ. ஜப்பான் தலைநகரம் டோக்கியோ என்றது இவ்விடத்துல வரும். இந்த ஜப்பான் மீது அணுக்குண்டு வீசப்பட்ட இடங்கள், அதாவது கிரோசிமா, நாகசாகி, அதாவது இந்த அணுக்குண்டு வீசப்பட்ட இடங்கள். அப்ப அதுல இந்த பிரதேசம் நாகசாகி, இங்கால பக்கத்துல இருக்கிறது கிரோசிமா, இது நாகசாக்கி என்றது. அப்ப நாகசாகி இதுல குறிக்க வந்திருக்கிறது. அடுத்தது போத்துக்கல். இந்த படத்துல நாங்க பார்த்தோம்னா இது மத்தியதர கடல். அதுல நாங்கள் இங்கால அந்த வளைந்து வரைக்க இந்த பிரதேசம் போத்துக்கல்ல குறிக்கின்றது. இங்க அம்புக்குறி போட்டு போத்துக்கல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது போர்த்துக்கல். அப்ப ஆகவே இதுலேயும் இந்த 6 இடங்கள் தரப்பட்டிருக்கு. இதுலேயும் இந்த இடம் பிரித்தானியாவை குறிக்கும். இந்த இங்கிலாந்துல அல்லது இங்கிலாந்துன்னு சொல்றது கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட நாடு இங்கிலாந்து அல்லது பிரித்தானியான்னு சொல்லி நாங்கள் இதை எடுத்துக்கொள்கிறோம். அப்ப ஆகவே இந்த உலகப்படம் சம்பந்தமாக கூடுதலாக இந்த ஐரோப்பிய நாடுகள்ல ஏதாவது ஒன்றை குறிக்க சொல்லி கேட்பார்கள். மற்ற கடல்கள்ல ஏதாவது உண்டு. கருங்கடல், கஸ்பியன் கடல், மத்தியதர கடல், செங்கடல், அரபிக்கடல் என்ற அப்படி கடல்கள்ல ஏதாவது ஒன்று கட்டாயம் பெறும் குறிக்க. அதே மாதிரி இங்கால வந்து தீவுகள் கட்டாயம் பெறும். சுமாத்திரா இல்ல ஜாவா தீவை கேட்கலாம். அதே போல இங்கால வந்து அணுக்குண்டு வீசப்பட்ட நகரங்கள், அவ்வாறான மற்ற கைத்தொழில் புரட்சி இடம்பெற்ற நாடு பிரித்தானியா. அவ்வாறுதான் இந்த படத்துல வந்து கூடுதலாக கேள்விகள் கேட்கப்படும். அப்ப ஆகவே உலக படத்துல 6 இடங்கள் 6 புள்ளிகள். அடுத்தது நாங்கள் பார்ப்போம். அது மாதிரி இப்ப இலங்கை படம் குறிக்கிறதும் அப்படித்தான். கட்டாயம் இலங்கை படத்துல 2 நதி கேட்பார்கள். இப்ப இந்த படத்தையே பார்த்தால் 2 நதி, மல்வத்தோயா,
மாணிக்க கங்கைன்னு வந்திருக்கு. அது மாதிரி இதில் வந்து குளங்கள் கட்டாயம் கேட்பார்கள். 2 குளம், அதே போல் 2 துறைமுகம், அவ்வாறு தான் இந்த கூடுதலாக இந்த கேள்விகள் வரும். அதே போல் அந்த போர் நடைபெற்ற இடங்கள், அதாவது கண்ணுருவ, மற்ற நீர்த்தேக்கங்கள் ஏதாவது உண்டு, மற்றது கால்வாய்கள், அப்படியான இடங்கள் தான் கூடுதலாக அந்த பரீட்சைக்கு குறிக்க வருது. மற்றது வந்து அந்த ஒவ்வொரு மாவட்டங்களில் இப்போ உதாரணமாக சிலாவம், காலி, களுத்துறை அப்படியான இடங்களும் பரீட்சைக்கு கூடுதலாக வர்றது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்த இடங்கள் இலங்கை படங்குடித்தல்லையும் பயிற்சிகளை பெற வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் இந்த வினாவில். அடுத்தது கட்டாய வினா ஆவண்ணா பகுதியை பார்ப்போம். இனி ஆவண்ணா பகுதியை எடுத்துக்கொள்வோம். அதாவது கீழே ஏபிசி என தரப்பட்டுள்ள இதில் எடுப்போம். அதாவது வந்து கீழே ஏபிசிடி என தரப்பட்டுள்ள வினாக்களுக்குரிய விடைகளை ஒழுங்குமுறைப்படி எழுத வேண்டும். அப்ப அதுல வந்து ஒழுங்குமுறைப்படி உங்கள் விடைத்தாளில் எழுதுக என்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது நாங்க பார்ப்போம். முதலாவது வினா 4 கூற்றுகள் 4 புள்ளி. இலங்கையில் தரையிறங்கிய முதலாவது போர்த்துகேயன் என்றாதான் கேள்வி. அதுக்கு விட வந்து ஒரு சொல்லில விட போட்டா சரி. வாஸ்கோட காமா முதலாவது. 2வது இலங்கையின் இறுதி நாயக்க வம்ச ஆட்சியாளன் ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். இப்ப அத மாதிரி இப்ப இது வந்து கண்டியை ஆட்சி செய்த மன்னர்கள்லாம் அதுல இந்த நாயக்க வம்ச ஆட்சியாளன், இறுதி நாயக்க வம்ச ஆட்சியாளன் தான் கேள்வி. அதாவது ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். அடுத்த சி, காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நோயாளர்களுக்காக அனுரபுர காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட வைத்தியசாலை உபசக்க ரோகநாச. உபசக்க ரோகநாச. டி, கியூபாவில் புரட்சி ஏற்பட்ட போது அங்கிருந்த ஆட்சியாளன், அது வந்து லெனின். லெனின் தான் 4வதுக்கு விட. அப்ப 4 புள்ளிகள். அடுத்தது இதுல 2 படங்கள் தருவார்கள். ஒன்று தரம் 10 பாடநூலில் இருந்து ஒரு படம், அது மாதிரி தரம் 11 பாடநூலில் இருந்து இன்னொரு படமும் தருவார்கள். அப்ப இந்த முறை அந்த ஃபைனல் எக்ஸாமில் இப்ப கடைசியா வந்ததுல நுறந்திட்டப்பட்ட மடக்கு 10ஆம் ஆண்டிலையும், அதே போல வந்து 14ஆம் லூஜி மன்னன் 11ஆம் ஆண்டு பாடநூலில் இருந்தும் வந்தது. 14ஆம் லூஜி மன்னன். அப்ப அப்படி 2 படம் வந்தது. அப்ப அத மாதிரி இப்ப இந்த இதுலயும் இப்ப 2 படங்கள் தந்திருக்கணும். இதுல தரப்பட்ட வினாக்களுக்கு நாங்கள் அதற்கேற்ற மாதிரி இப்படி எழுதணும். ஒவ்வொரு படத்துக்கும் 4 புள்ளிகள். ஆகவே 8 புள்ளிகள். முதலாவது பார்ப்போம். படம் ஏயில் காட்டப்படும் ஆட்சியாளன் யார்? அப்ப இதுல காட்டப்பட்ட ஆட்சியாளன் யாருன்னு சொன்னா பாதிகாபய மன்னன். அதாவது பாதிகாபய மன்னன். இவர் தூது தொடர்பினை மேற்கொண்ட நாடு எது? ரோமாபுரி. 2வதுக்கு விட ரோமாபுரி. 3, இத்தொடர்பின் மூலம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது யாது? கண்ணாடி பளிங்கு என்று சொல்லலாம், அல்லது கண்ணாடி மணிகள். 3வதுக்கு விட கண்ணாடி பளிங்கு அல்லது கண்ணாடி மணிகள். 4, தற்போது இவ்வுருவச்சிலை காணப்படும் இடம் எது? அதாவது ருவான் வெலிசாயவின் முற்றத்தில் காணப்படுகிறது. இந்த உருவச்சிலை வந்து இந்த பாதிகாபி என்ற உருவச்சிலை எங்க காணப்படுதுன்னு சொன்னா ருவான் வெலிசாயவின் முற்றத்தில் காணப்படுகிறது. அடுத்தது நாங்க பார்ப்போம் 2வது படம். இதை நாங்க எடுத்தோம்னா பியில் காட்டப்பட்டுள்ள நபரை பெயரிடுக. V.I. லெனின். இது லெனினுடைய படம். தரம் 11 பாடநூல்ல ரஷ்ய புரட்சியில இருக்கு. இவரின் தாயகம் எது? ரஷ்யா. 3, இவரால் பின்பற்றப்பட்ட அரசியல் கொள்கை, அதாவது அரசியல் கொள்கைன்னு சொல்லி அந்த எண்ணக்கரு உணவு, நிலம், சமாதானம். அதாவது உணவு, நிலம், சமாதானம் என்பதுதான் அந்த இவருடைய அந்த ரஷ்ய புரட்சியினுடைய இலக்கு அல்லது கொள்கையாக கருதப்பட்டது. 4, இவரால் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர் யார்? நிக்கலஸ். இவரால் ஆட்சியிலிருந்து நீக்கப்பட்ட நபர் யார் என்று சொன்னால் நிக்கலஸ். அடுத்தது 2 படம் 8 புள்ளிகள். அடுத்தது பகுதி 2 பார்ப்போம். அப்ப இவ்வளவு நேரம் நீங்கள் பகுதி 1 வினாவைத்தான் பார்த்த நீங்கள். அடுத்தது நாங்க இனி பகுதி 2 எடுப்போம். இதுல நாங்கள் இந்த 2வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால் இது தரம் 10 பாடநூல்ல அலகொண்டில தரப்பட்ட ஒரு வினா. இலங்கை வரலாறு தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொல்பொருள் மூலாதார வகைகள் 3னை குறிப்பிடுக. அப்ப ஆகவே அந்த இலங்கையின வரலாற்று மூலாதாரங்கள் என்று சொல்லி அந்த உள்நாட்டு இலக்கிய மூலாதாரங்கள், வெளிநாட்டு இலக்கிய மூலாதாரங்கள் என்றெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்கள். இதுல வந்து தொல்பொருள் மூலாதாரம் தான் எங்களுக்கு கேட்டிருக்கிறேன். வரலாறு தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய தொல்பொருள் மூலாதார வகைகள் 3ஐ பெயரிடுக. அப்ப அந்த தொல்பொருள் மூலாதார வகைகள் எவை என்று சொன்னால், ஒன்று வந்து எழுத்தாவணங்கள். இது உங்களுடைய தரம் 10 பாடநூல்ல அலகொண்டிலே இருக்கு எழுத்தாவணங்கள்.
அதை நாங்கள் சாசனங்கள்னு சொல்லலாம். அப்போ 1 எழுத்தாவணங்கள், 2 நாணயங்கள், 3 சிதைவுகள், 4 சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள். அப்ப இவ்வளவு. ஏனென்றா இதுல மூலாதார வகைகள் 3 கேட்டிருக்கிறேன். அப்ப 1 எழுத்தாவணங்கள், 2 நாணயங்கள், 3 சிதைவுகள், 4 சித்திரங்கள், சிற்பங்கள், செதுக்கல்கள். அப்ப இவ்வளவு எழுதினா உங்களுக்கு 3 புள்ளிகள். அடுத்தது 2வது, கீழே ஏ தொடக்கம் டி வரை தரப்பட்ட சில தகவல்களை நாங்கள் அடைப்புக்குறிக்குள்ள இருந்து தெரிவு செய்து அதற்குரியபடியே நாங்கள் எழுத வேண்டும். நாங்கள் பார்ப்போம். தீப வம்சம் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல் எது? இதற்குள்ள பார்க்கணும். தீப வம்சம் எழுதப்படுவதற்கு முன்னர் எழுதப்பட்ட நூல் எது? அப்ப அதற்குரிய விடி எதுன்னு சொன்னா சிகல அட்டகதா என்று சொல்றது. சிகல அட்டகதா. ஏனண்டா தீபவம்சம் எழுதப்பட முன்னர் வேற நூல்களும் எழுதியிருக்கிறான். சிகல அட்டகதா, உத்தர விகார அட்டகதா, வினய அட்டகதாண்டெல்லாம் இருக்கு. ஆனா இது தரம் 10 பாடநூல்ல பக்கம் 2ஆம் பக்கத்திலே இருக்கிறது இந்த விஷயம். அந்த தீபவம்சம் எழுதப்பட முதல் என்னென்ன நூல் எழுதப்பட்டாண்டு. அப்ப இங்க எங்களுக்கு நான் சொன்ன சிகல அட்டகதா, உத்தர விகார அட்டகதா, வினய அட்டகதா அவ்வளவும் அந்த எழுதப்பட்ட நூல்கள். தீபவம்சம் எழுதப்பட முன் அங்கே தந்த நூலைத்தான் நாங்கள் எழுதணும். சிகல அட்டகதா என்றதான் இதற்குரிய விட. ஏக்கு விட சிகல அட்டகதா. பி, மகாவம்சத்தின் விளக்க உரையாக பாலி மொழியில் எழுதப்பட்ட டீகாவ என்றது இங்க வம்சத்தப்ப காசினி. அதற்குரிய விட பிக்கு வம்சத்தப்ப காசினி. சி, இலங்கையின் மிக பழமையான கல்வெட்டு வகை எது? அப்ப இதற்குள்ள கல்வெட்டு 2 தந்திருக்கிறேன். 1 குகை கல்வெட்டு தந்திருக்கிறேன், அதமாய் குன்று கல்வெட்டு தந்திருக்கிறேன். அப்ப கேள்வி மிக பழமையான கல்வெட்டு வகை எதுன்னு சொன்னால் குகை கல்வெட்டு. அடுத்தது டி, இண்டிகா என்னும் நூலை எழுதிய கிரேக்க நாட்டவர் யார்? அதாவது இண்டிகா என்ற நூலை எழுதிய கிரேக்க நாட்டவர். அப்ப ஆகவே இங்க 2 பேர் மெகஸ்தனிஸும் தந்திருக்கிறேன், அரிஸ்டோட்டலும் தந்திருக்கிறேன். இங்க இண்டிகா என்ற நூலை எழுதியவர் மெகஸ்தனிஸ் என்று சொல்லி நாங்கள் சொல்றோம். அப்ப இதுக்கு விட மெகஸ்தனிஸ் என்று சொல்லலாம். அடுத்தது 3வது வினா. இலங்கை வரலாற்றை கற்பதில் மகாவம்சத்தின் முக்கியத்துவம் பற்றி 2 காரணிகள் ஊடாக விளக்குக. இலங்கையின் வரலாற்றை கற்பதில் மகாவம்சத்தின் முக்கியத்துவம் பற்றி 2 காரணிகள் ஊடாக விளக்கட்டாம். ஏனென்றா இலங்கையின் வரலாற்றை தொடர்ச்சியாக கூறுகிற ஒரு நூல்னு சொன்னா அது மகாவம்சம் தான். இது மகா நாம தேரரால எழுதப்பட்டது. கிபி 5 அல்லது 6ஆம் நூற்றாண்டில எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த மகாவம்சம். அப்ப அதை நாங்க 2 காரணிகள் ஊடாக விளக்க சொல்லி கேட்டிருக்கிறேன். அப்ப அதுக்கு நான் இதுக்கு ஒரு விட போட்டிருக்கிறேன். அந்த மகாவம்சத்துக்கு அந்த விடையை நாங்க பார்த்தோம்னு சொன்னா வினா இலக்கம் 2ல 3வதுக்கு மகாவம்சத்தின் முக்கியத்துவம் கேட்டிருக்கிறேன். இப்ப நான் அதுக்கு விட எப்படி எழுதுறேன்றதை போட்டிருக்கிறேன். இப்ப அதுல ஒரு கமெண்ட்ஸ் போடப்பட்டிருந்தது. அதாவது அந்த பகுதி 2க்கு எப்படி விடை எழுதுறதுன்றதை இந்த எழுதி காட்ட சொல்லி. அப்ப நான் அதுக்காக இப்ப இதை இப்படி ஒரு வினாவை போட்டிருக்கிறேன். மகாவம்சத்தின் முக்கியத்துவம். முதலாவது, இலங்கையின் 2500 வருடகால தொடர்ச்சியான வரலாற்றை தருகின்றது. அதாவது மகாவம்சத்தில் இலங்கை வரலாறு தொடர்ச்சியாக எழுதப்பட்டுள்ளமை அதன் சிறப்பம்சமாகும். அதாவது ஒரு நாட்டின் வரலாறு ஒரே நூலில் அடங்கியுள்ள நாடுகள் உலகில் மிகச் சிலவாகும். இந்த புள்ளடியை சேர்க்காதீங்க, இது இவ்வளவு விளக்கம் அவ்வளவு சேர்த்து. அந்த வகையில் எமது நாட்டின் வரலாறு ஒரே நூலில் உள்ளடங்கி இருப்பது நாம் பெருமைப்படத்தக்க விடயமாகும். அப்ப இவ்வளவும் ஒரு பாயிண்ட்ஸ் இந்த மகாவம்சத்தின் முக்கியத்துவத்துக்கு. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு சொன்னா, அதாவது இலங்கையின் வரலாறு 2500 வருட கால வரலாறு தொடர்ச்சியான ஒரு வரலாற்றை தருகிறது. அது ஒரு முக்கியத்துவம். அது மாதிரி 2வது இங்க பார்ப்போம். 2வது, மகாவம்சத்தில் அடங்கியுள்ள செய்திகள் சில கல்வெட்டுக்கள் மூலமும் வேறு ஆவணங்கள் மூலமும் உறுதிப்படுத்தப்படுவதனால் மகாவம்சம் நம்பத்தகுந்த மூலாதாரமாக திகழ்கிறது. இது மகாவம்சத்தின் 2வது முக்கியத்துவம். அதாவது மகாவம்சத்தில் அடங்கியிருக்கிற செய்திகள் சில கல்வெட்டுக்கள் மூலமும் வேறு ஆவணங்கள் மூலம் உறுதிப்படுத்தப்படுவதால் மகாவம்சம் ஒரு நம்பத்தகுந்த மூலாதாரமாக திகழ்கின்றது. 3வது, இதில் உள்ள 37 அத்தியாயங்களும் அழகிய பாலி கவிதை வடிவில் அமைந்துள்ளது. அது மாதிரி 4வது, இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றை கால ஒழுங்கில் அறிய உதவுகிற ஒரு பிரதான நூலாகவும் இது விளங்குகிறது. அப்ப இதுவும் ஒரு மகாவம்சத்தின் முக்கியத்துவம். இலங்கையின் அரசியல் வரலாற்றை ஒரு கால ஒழுங்கில் அறிய உதவுகிற ஒரு பிரதான நூலாக விளங்குகிறது. அதே போல மகாவம்சம் இடங்களினதும் நபர்களினதும் பெயர்களை அறிவதில்
முக்கிய இடம் பெற்றுள்ளது. அப்போ ஆகவே நாங்கள் அந்த மகாவம்சத்தின் முக்கியத்துவம் என்றதுக்கு நாங்கள் இப்படி ஒரு விளக்கத்தை நாங்கள் இதில் கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த கேள்வி பேப்பரில் அடுத்த கேள்வியாக கேட்டிருக்கணும் என்னன்னு சொன்ன 4வது கேள்வி, வரலாற்றை கற்பதில் தொல்பொருள் மூலாதாரங்கள் முக்கியத்துவம் பெறும் விதத்தை 3 காரணிகள் ஊடாக விளக்குக. வரலாற்றை கற்பதில் தொல்பொருள் மூலாதாரங்கள் முக்கியத்துவம் பெறும் விதம். அப்போ அதுக்கு விட இங்கே போட்டிருக்கேன். தொல்பொருள், இதுதான் 4வது கேள்வி, தொல்பொருள் மூலாதாரங்கள் பெறும் முக்கியத்துவம். அப்போ அதை நான் இதில் போட்டிருக்கேன். ஒன்று பாருங்க, தொல்பொருள் அகழ்வுகள் மூலம் புறப்படும் கட்டட சிதைவுகள், சின்னங்கள், கலை அம்சங்கள் முதலானவை வரலாற்றுக்கு உறுதியையும் பலத்தையும் அளிக்கின்றது. அப்ப இது தொல்பொருள் மூலாதாரத்தின் முதலாவது முக்கியத்துவம். அதாவது இந்த தொல்பொருள் அகழ்வு மூலம் புறப்படுகிற அந்த கட்டட சிதைவுகள், சின்னங்கள், கலை அம்சங்கள் எல்லாம் வரலாற்றுக்கு ஒரு உறுதியையும் பலத்தையும் அளிக்கின்றது. 2, தொல்பொருள் மூலாதாரங்கள் வரலாற்று நிகழ்வின் சமகாலத்தவையாக விளங்குவதால் வரலாற்றை கட்டியெழுப்பலாம். இதுவும் ஒரு முக்கியத்துவம். அத மாதிரி பண்டைய மக்களின் பல்வேறுபட்ட திறமைகள், ஆற்றல்கள், பண்டைய கலாச்சாரம், அதே போல தொழில்நுட்பம் முதலானவற்றை பற்றி அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக காணப்படுகின்றது. அத மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள் பற்றியும் நாங்கள் இந்த தொல்பொருள் மூலாதாரங்கள் மூலம் அறிய முடிகின்றது. அப்ப நீங்கள் இவ்வாறு கொடுத்து பிறகு இதுல விளக்கங்களையும் நீங்கள் கொடுக்கலாம். அப்ப இது இந்த தொல்பொருள் மூலாதாரங்களோட முக்கியத்துவம் எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறன்றதுக்கான ஒரு விளக்கமாக நான் இதை போட்டிருக்கிறேன். அடுத்தது நாங்கள் இது வினா இலக்கம் 2வது கேள்வி தான் நாங்கள் அவ்வளவு நேரம் பார்த்தது. இனி அடுத்தது நாங்கள் பார்ப்போம் 3வது வினாவை பார்ப்போம். 3வது வினா இலங்கையின் குடியேற்றங்கள் தொடர்பானதாக தரப்பட்டிருக்கிறது. இலங்கையின் குடியேற்றங்கள் தொடர்பாக அதுல நாங்க பார்ப்போம். முதலாவது, இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த தாழ்நில ஈரவலய குகைகள் 3 குறிப்பிடுக. அதாவது தரம் 10ல இலங்கையில குடியேற்றங்கள் என்ற பாடத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னு சொன்னா இந்த கேள்விகளுக்கு விட இருக்கு. இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த தாழ்நில ஈரவலய குகைகள் 3 குறிப்பிடுக. 1 பாகியன்கல, 2 பட்ட தொம்பெலென, 3 கித்துள்கல பெலிலென. 1 பாகியன்கல, 2 பட்ட தொம்பெலென, 3 கித்துள்கல பெலிலென என்றதான் விட 3 புள்ளிகள். 2, இலங்கையின் கற்கால பிளைத்தோசின் யுகத்துக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள பிரதேசங்கள் 2 குறிப்பிடுக. அப்ப இந்த பிளைத்தோசின் யுகத்துக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற பிரதேசங்கள் எவைன்னு சொன்னா, ஒன்று இரத்தினபுரி மற்றும் அயற் சூழலில் அமைந்துள்ள இரத்தினக்கல் சுரங்கங்கள் ஆகும். அதான் முதலாவது, இரத்தினபுரி மற்றும் அயற் சூழலில் அமைந்துள்ள இரத்தினக்கல் சுரங்கங்கள் ஆகும். 2, இரணைமடு படிவு, அதான் 2வது பிரதேசம், இரணமடு படிவு. இலங்கையின் குறை வரல் வலய நிலத்தின் அடியில் களிமண்ணுடன் கூடிய மணல் மண்ணினால் மூடப்பட்டுள்ள, அதாவது மூடப்பட்டுள்ள ஒரு சூளை காணப்படுகிறது. அதுல இவற்றை தொல்பொருளியலாளர்கள் சொல்லினம் என்னன்னு சொன்னால், இது ஒரு இரணமடு படிவு என்ற பெயர்ல அதை குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த இரணமடு படிவு பிளைத்தோசின் யுகத்தில் சிறு, அதாவது அந்த அந்த காலத்துல பிளைத்தோசினுடைய காலத்துல நிலத்துக்குள்ள புதைந்ததாக வரலாறுகள் கூறுகின்றது. அப்ப இந்த சரளக்கற் படிவுகளிலும் கற்காலத்துக்குரிய கல்லாயுதங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகின்றது. அப்ப ஆகவே இங்க நாங்கள் அந்த 3வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், அந்த கற்கால பிளைத்தோசின் யுகத்துக்குரிய ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்ற பிரதேசங்கள் 2 குறிப்பிடுகாண்டா நாங்க இந்த 2 விஷயத்தை சொன்னா சரி. 1, ரத்தினபுரி மற்றும் அயற் சூழலில் அமைந்த ரத்தினக்கல் சுரங்கங்கள். 2வது இரணைமடு படிவு என்று போட்டாலே காணும். ஏனண்டா இந்த 2 குறிப்பிடுகாண்டுதான் கேட்டிருக்கிறேன். விளக்கம் கொடுக்க தேவையில்லை, நான் அதுக்கு ஒரு விளக்கத்தை சொன்னேன், இரணமடு படிவு என்றதற்கு. அடுத்தது 3வது, இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் வாழ்க்கை முறை பண்புகள் 2 விளக்குக. அதாவது இலங்கையின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கை முறை பண்புகள் எவ்வாறு காணப்படுது. அப்ப இதுவும் பாடநூல்ல இருக்கின்றது. இப்ப நாங்க வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கை முறை பண்பு எடுத்தோம்னு சொன்ன, ஒன்று வேட்டையாடல் மற்றும் அலைந்து திரிந்து உணவு சேகரித்தல் என்றது அவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு வாழ்க்கை முறை பண்பு. வேட்டையாடல் மற்றும் அலைந்து திரிந்து உணவு சேகரித்தல். அது மாதிரி 2வது நாடோடி வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கை முறை பண்பு நாடோடி வாழ்க்கை. 3வது சிறிய குழுக்களாக வாழ்ந்தமை. 4வது வெப்பமான காலங்களில்
திறந்த வெட்ட வெளிகளில் வாழ்ந்தமை. வெப்பமான காலங்கள்ல, அதாவது திறந்த வெட்டவெளி பிரதேசங்கள்ல வாழ்ந்தார்கள். பிறகு குளிர்காலம் அல்ல மழைக்காலம்னு சொன்ன கற்குகைகள்ல வாழ்ந்தார்கள். அப்ப இது வந்து அந்த இலங்கையில வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை பண்புகளுக்குள்ள வருகிறது. அப்ப இது நான் இப்ப உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸை சொல்லியிருக்கிறேன். அப்ப இதுக்குரிய விளக்கம் வந்து அந்த ஒவ்வொன்றுக்கும் அங்க விளக்கம் வந்து பாடநூல்ல இருக்கின்றது. அவர்கள் எப்படி வேட்டையாடினார்கள், நான் இப்ப அதுக்குரிய அந்த சுருக்க விட இதுல போட்டிருக்கிறேன். அதாவது இங்க வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் வாழ்க்கை பண்புகள், வேட்டையாடல் மற்றும் அலைந்து திரிந்து உணவு சேகரித்தல். அப்ப இதற்கு நீங்க ஒரு விளக்கம் அதுல வந்து பாடநூலே இருக்கு. அத மாதிரி நாடோடி வாழ்க்கை, அலைந்து திரிந்து தான் அவர்கள் காடுகள்ல அந்த தங்களுடைய வாழ்க்கை முறையை மேற்கொண்டார்கள். அப்ப தங்களுக்கு கிடைக்கிற பழங்கள், இலை, குலைகள் போன்றவற்றையெல்லாம் உணவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். மற்றது விலங்குகள், ஆடு, மாடு போன்ற அந்த காடுகளில் வாழுகிற விலங்குகளை வேட்டையாடி அந்த நாடோடி வாழ்க்கையின் மூலம் தங்களுடைய உணவு தேவையையும் பூர்த்தி செய்திருக்கிறார்கள். மற்ற சிறிய குழுக்களாக வாழ்ந்தார்கள். 3 பேர் 5 பேர் என்று சொல்லி சேர்ந்து சேர்ந்து குழுக்களாகத்தான் அவர்களுடைய வாழ்க்கை முறை காணப்பட்டது. அதே மாதிரி வெப்பமான காலங்கள்னு சொன்னா திறந்த விட்ட வழிகளில் தங்களுடைய வாழ்க்கை முறையை மேற்கொண்டார்கள். ஆனா மழைக்காலம்னு சொன்னா அவர்கள் வந்து கற்குகைகள்ல வாழ்ந்தார்கள். அப்ப நீங்கள் இது வந்து வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனுடைய வாழ்க்கை பண்புல வந்து மிக விரிவாக அந்த வாழ்க்கை முறை அல்லது வாழ்க்கை பண்பண்டு இருக்கு பாடநூல்ல. அவ்வளவு நீங்கள் அதுல வாசித்து அதுக்குரிய விளக்கத்தை நீங்க போடைக்க உங்களுக்கு ஒரு முழுமையாக 5 புள்ளிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி அதுல கேட்கப்பட்ட 4வது வினாவை நாங்க எடுத்தோம்னு சொன்னா மயானங்கள். அதாவது முன் வரலாற்று கால மனிதன் பயன்படுத்திய மயான வகைகள் 3ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது முன் வரலாற்று கால மனிதன் பயன்படுத்திய மயான வகைகள் 3ஐ குறிப்பிட்டு அதுக்கு நீங்கள் விளக்கம். அப்ப இங்க நாங்கள் அந்த மயானங்கள் என்று சொல்லி சொன்னா அதுல அந்த மயானங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மெகாலிதிக் மயானம் என்றது அதுல சொல்லப்பட்டிருக்கு. அதே போல 2வது மயானம் அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம். அத மாதிரி 3வது வந்து அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதைகுழி மயானம். அத மாதிரி 4வது களிமண் ஊட மயானம். அப்ப இதுதான் அந்த மயானங்கள். இப்ப உங்களுக்கு அதுல 3 மயானங்கள் கேட்டிருக்கிறேன். முன் வரலாற்று கால மனிதன் பயன்படுத்திய மயான வகைகள் 3ஐ குறிப்பிட்டு. அப்ப நீங்க இந்த இதுல நான் 4 மயானங்கள் போட்டிருக்கிறேன். பிறகு நீங்கள் இந்த மெகாலிதிக் மயானம் என்றா என்ன, அது எந்த மாவட்டத்தில் காணப்படுகிறது அல்லது எந்த மாகாணத்தில் காணப்படுகிறது, அஸ்தி வைக்கப்பட்ட கல்லறை மயானம் என்றா அது காணப்படுகிற இடங்கள், அது மாதிரி அஸ்தி கலசம் வைக்கப்பட்ட புதகுழி மயானம் அது எந்த மாகாணத்தில் காணப்படுகிறது, அதே போல களிமண்ணோட மயானங்கள்ல எப்படி அவர்கள் வந்து அந்த அஸ்தியை எல்லாம் பேணி பாதுகாத்தார்கள் என்ற விடயங்கள் வந்து இந்த தலைப்புகளுக்குள்ள உங்களுக்கு அந்த நிறைய விளக்கங்கள் போட்டிருக்கிறேன். அப்ப நீங்கள் விடயத்தை இவ்வாறு போட்டுட்டு பிறகு அதற்குரிய விளக்கங்கள் வந்து இப்ப 3 மயானம் தான் கேட்டிருக்கிறேன். பிறகு 3க்கு நீங்க அந்த தனித்தனி அந்த விளக்கத்தை கொடுக்கிற போது இங்க வந்து 6 புள்ளிகள் உங்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். அப்ப நான் இதுல உங்களுக்கு அந்த விடயங்களை சுருக்கமாக அந்த பாயிண்ட்ஸை போட்டிருக்கிறேன். நீங்க அதை வச்சுக்கொண்டு இந்த ஒவ்வொரு மயானமும் எந்தெந்த மாகாணம் எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் இது காணப்படுகிறது என்ற விடயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப ஆகவே எங்களுக்கு அந்த 3வது வினா இலங்கையில குடியேற்றங்கள் என்ற பகுதிக்குள்ள நீங்க போனா அதனுடைய ஒரு முழுமையான விடய நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல வந்து 4வது வினாவை எடுப்போம். இப்ப இந்த 4வது வினாவில வந்து அந்த 1வது வினா அந்த குழப்பமான ஒரு வினா மாதிரி, அதுல நான் அதுக்கு ஒரு கேள்வி மாத்தி இருக்கிறேன். அதுக்கு விடயம் இருக்கு. அரசுக்கு முற்பட்ட காலத்தில் நாட்டின் நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 3 பிரிவினரை குறிப்பிடுக. இப்ப அதை மையமா வச்சுதான் கேள்வி கேட்டிக்கணும். ஆனா இங்க அந்த 3 பிரிவுகள் என்றதுக்கு தாவனங்கள் என்று போட்டிருக்கிறேன். இப்ப கேள்வி நான் அதை திருத்தம் செய்திருக்கிறேன். அரசுக்கு முற்பட்ட காலத்தில் நாட்டின் நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 3 பிரிவினரை குறிப்பிடுக. அப்ப அந்த 3 பிரிவினர் யார் என்று சொன்னால், 1 இல்லத் தலைவன், 2 கிராமத் தலைவன், 3 பிரதேச தலைவன். இப்ப இல்லத் தலைவனை நாங்க குறுகபதின்னு சொல்றோம். கிராமத் தலைவனை கமிக அல்லது கிராமிக என்று சொல்றோம். பிரதேச தலைவனை நாங்க பருமக என்ற பெயரால அழைத்து கொள்ளுகிறோம். அப்ப அது அந்த இந்த 3 புள்ளிகள் இதுல வினா நான் மாத்தி இருக்கிறேன். கேள்வி அரசுக்கு முற்பட்ட காலத்தில் நாட்டின் நிர்வாக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட 3 பிரிவினர்களை குறிப்பிடுக. அடுத்த 2வது வினா, அதிகாரம் படுத்தப்படுவதற்கு முன்னர் கமிகவால் நிறைவேற்றப்பட்ட பணிகள் 2ஐ குறிப்பிடுக. அதாவது
கமிக என்பவரால் நிறைவேற்றப்பட்ட பணிகள் ட்ரெண்டை குறிப்பிடுக. அப்ப நீங்க விளக்கம் கொடுக்க தேவையில்லை, 2 பணியை மட்டும் சொன்னால் 4 புள்ளிகள். இப்ப அவர்களால் அந்த கமிகவால நிறைவேற்றப்பட்ட பணி உண்டு, கிராம பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குதல். முதலாவது, கிராம பொது நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்குதல். 2, கிராம குளத்தை நிர்வகித்தல் மற்றும் நீரை விநியோகித்தல். 2. 3, கிராமத்தவர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்தல். அதுவும் இந்த கமிகவால நிறைவேற்றப்படுகிற ஒரு பணி. கிராமத்தவர்களிடையே ஏற்படும் பிரச்சனைகளை தீர்த்தல். அதே மாதிரி கிராமத்தில சமாதானம், சகவாழ்விற்கு துணையாக இருத்தல். அடுத்த பாயிண்ட், கிராமத்தவர்களுடன் நல்லுறவை பேணுவது. அப்ப இதுதான் அந்த, அதாவது அந்த கமிகவால நிறைவேற்றப்பட்ட பணிகள் என்னான்னு கேட்டிருக்கிறேன். அப்ப இதுக்கு நான் அந்த விடையும் போட்டிருக்கிறேன், அந்த என்னென்ன பணிகள் நிறைவேற்றப்பட்டான்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அது நீங்க விட பார்க்கலாம் அதுல. அது மாதிரி 3வது பார்ப்போம். பண்டைய ஆட்சியாளர்கள் தம்மால் நாட்டு மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டும் என எதிர்பார்த்த பணிகள் 2 குறிப்பிட்டு விளக்குக. அதாவது பண்டைய ஆட்சியாளர்கள் தம்மால, அதாவது நாட்டு மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டும் என்று எதிர்பார்த்த பணிகள் என்ன என்றதான் அந்த கேள்வி. நான் அதற்கு ஒரு விடை அதில் போட்டிருக்கிறேன். 3வது விடையை நாங்கள் எடுத்தோம்னு சொன்ன அந்த வினாவுக்குரிய 3வது விடை. இது கமிக என்பவரால் நிறைவேற்றப்பட்ட பணிகள். நான் இப்ப ஏற்கனவே சொன்னான், அந்த கிராம பொது நிகழ்வுக்கு தலைமை தாங்குதல், கிராம குளத்தை நிர்வகித்தல், நீரை விநியோகித்தல், இது கமிகவால நிறைவேற்றப்பட்ட பணி. அடுத்த கேள்விக்குரிய விடதான் இது. அதாவது பண்டைய ஆட்சியாளர்கள் தம்மால் நாட்டு மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டும் என எதிர்பார்த்த பணிகள் என்றதான் கேள்வி. என்ற அரசனால நாட்டு மக்களுக்கு ஆற்றப்பட வேண்டிய பணிகள். அப்ப அதுல முதலாவது பார்ப்போம், நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்றுவது. இதுதான் அந்த அரசன் நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி. அதாவது நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்றுறது. அப்ப எப்படி பொருளாதார ரீதியில முன்னேற்றுதல் என்றா, விவசாயத்துக்கு தேவையான நீரை பெற்றுத் தருதல், குளங்கள் கால்வாய்களை கட்டி பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துதல். அப்ப இது பொருளாதார ரீதியில முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது. அதாவது அரசன் இந்த நாட்டு மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஒரு முதலாவது பணி, நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்றுவது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், விவசாயம் செய்யறதுக்கு அதுக்கு தேவையான நீரை பெற்றுக் கொடுத்து, எவ்வாறு பெற்றுக் கொடுக்கிறான்னு சொன்னா, குளங்களை கட்டி அதனூடாக கால்வாய்கள் மூலம் அந்த நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து விவசாயத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்தலாம். அதே மாதிரி மன்னன் என்ன செய்யணும்னு சொன்னா, நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது. ஏன் மன்னன் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்கணும்னு சொன்னா, வெளிநாட்டு எதிரிகளின் இடையூறுகளில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அத்துடன் சமுதாயத்தில அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவதற்காகவும் தான் இந்த மன்னன் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பை வழங்க வேண்டும். அப்ப பாதுகாப்புன்றது வெளிநாட்டு எதிரியின் இடையூறுல இருந்து மக்களை காப்பாற்றுவது, மற்றது சமுதாயத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துவது. அதே மாதிரி 3வது மன்னன் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி புத்த சாசனத்தை பாதுகாத்தல். இப்ப தூபிகள் விகாரைகளை அமைத்து பிரஜைகளின் ஆன்மீக கலாச்சார வளர்ச்சியை விருத்தி செய்வது. அதே மாதிரி பௌத்த மதம் கூறும் 10 அரச தர்மங்களை பின்பற்றுவது. அப்ப இதெல்லாம் இவ்வாறு தூபிகள் விகாரைகளை எல்லாம் அமைப்பதன் மூலம் அந்த புத்த சாசனத்தை அங்க மன்னனால பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப ஆகவே இங்க நாங்கள் எங்களுக்கு அந்த மன்னர்களுக்கு ஆற்ற வேண்டிய பணிகள் 2 தான் கேட்டவ. இதுல நான் 4 போட்டிருக்கிறேன் அந்த பணிகள். அப்ப அதுல நீங்கள் 2 கேட்டீங்கன்னா அந்த 2க்கு விளக்கத்தை கொடுக்கலாம். இப்ப முதலாவதுக்கு நான் ஒரு விளக்கம் போட்டிருக்கிறேன், நாட்டை பொருளாதார ரீதியில முன்னேற்றுவது, மற்ற நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது மன்னன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பணி. அத மாதிரி அதுல கேட்கப்பட்ட 4வது வினா, இலங்கையின் கீர்த்திமிக்க ஆட்சியாளன் என்ற வகையில் வசவ மன்னனால் ஆற்றப்பட வேண்டிய பணிகள் 3 குறிப்பிட்டு விளக்குக. அப்ப இதுக்கும் உங்களுக்கு அந்த துட்டகைமுனி மன்னன், தேவநம்பியதீச மன்னன், வசவன் என்று சொல்லி பாடநூல்ல ஒரு பக்கம் ஒவ்வொரு மன்னருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு, வசவ மன்னன். அப்ப இங்க நாங்க வசவ மன்னனால் ஆற்றப்பட்ட பணிகள், அதுல நான் போட்டிருக்கேன் அந்த பணிகள். ஒன்று உள்நாட்டு நிர்வாகத்தை கட்டியெழுப்பியமை, அது முதலாவது பணி. 2, பாரிய குளங்கள் அமைக்கும் முறையை தோற்றுவித்து நீர்ப்பாசன நடவடிக்கைகளை விரிவாக்கியதன் மூலம் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தினான். அப்ப இங்கே அந்த வசவ மன்னன் இலகர கால்வாயையும் அமைத்தவன். அதாவது இந்த வசவ மன்னனால இலகர கால்வாய் என்றது அமைக்கப்பட்டது. அதே நேரம் பாரிய குளங்களை எல்லாம் அமைத்து அதனூடாக நீர்ப்பாசன நடவடிக்கைகளை விரிவாக்கி
நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி இருக்கிறான். அப்போ அதுவும் இந்த மன்னனுடைய ஒரு பணி. அதே மாதிரி மூன்றாவது பார்த்தோம்னு சொன்ன வசவன் பொருளாதார மேம்பாட்டிற்காக நீர்ப்பாசன நடவடிக்கைகளை மேற்கொண்டான். அதாவது 11 குளங்கள் 12 கால்வாய்களை அமைத்ததாக அங்க வந்து சொல்லப்படுகின்றது. அப்ப ஆகவே இந்த வசவ மன்னனால ஆற்றப்பட்ட பணிகள் என்ற அந்த விடயம் வந்து இங்க மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. அதுவும் வந்து உங்களுக்கு அந்த பணிகள் வந்து வசவ மன்னன் பணிகள் உங்களுடைய பாடநூல்ல இருக்கிறபடியால அந்த நீங்கள் ஒவ்வொரு மன்னர்களுக்கும் போட்டிருக்கிறேன். துட்டகைமுனி மன்னன், அதே போல முதலாம் விஜயபாகு மன்னன் என்றெல்லாம் போட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்ப வசவ மன்னனை பற்றி நாங்க இன்னும் சொல்ல போனால், அதாவது இவனுடைய ஆட்சியில வந்து இலங்கை முழுவதும் இவனுடைய ஆட்சி இலங்கை முழுக்க பரவி இருந்தமைக்கு அவனுடைய கல்வெட்டுக்கள் சான்று பகர்கின்றதா. அவனுடைய கல்வெட்டுகள் நாங்க எடுத்தோம்னு சொன்னா வடக்கில யாழ்ப்பாண தீபகற்பத்திலும், தெற்கில சித்துல் வவ்வ திஸ்ஸ மகாராமவிலும், கிழக்கில் மட்டக்களப்பிலும், மேற்கில் குருநாகலிலும் கிடைக்க பெற்றுள்ளது இந்த வசவ மன்னன் தொடர்பான கல்வெட்டுக்கள். அப்ப ஆகவே அதிலேருந்து எங்களுக்கு தெரியுது அவனுடைய ஆட்சி இலங்கை முழுவதும் பரவி இருந்தமை என்றதற்கு அந்த வசவ மன்னனுடைய கல்வெட்டுக்களும் சான்று பகர்கின்றது. அப்ப அதையும் நீங்கள் இதில் ஒரு பாயிண்ட்ஸாக எடுத்துக்கொள்ளலாம். அப்ப அந்த கல்வெட்டுகள் எங்கெங்கே இருக்குன்னு சொன்ன இந்த கல்வெட்டுகள் வடக்கில யாழ்ப்பாண தீபகற்பத்திலும், தெற்கில சித்துல் பௌவ திஸ்ஸ மகாராமவிலும், கிழக்கில் மட்டக்களப்பிலும், மேற்கில் குருநாகலிலும் அந்த கல்வெட்டுக்கள் கிடைக்க பெற்று இருக்கின்றது. அதே மாதிரி நாங்கள் இன்னொரு பணி சொல்லலாம். வசவமன் என்ற பணியல்ல, சர்வதேச பிராந்திய தேவைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு தூர நோக்குடன் நடவடிக்கைகளை மேற்கொண்டமை. இப்ப இந்தியாவில கிருஷ்ணா நதி பிரதேசத்தில் ஏற்பட்ட உணவு பற்றாக்குறையால் இந்த நாட்டு தானியங்களுக்கு அதிக கேள்வி ஏற்பட்டது. புதிய நீர்த்தேக்கங்களை அரசாங்க செலவில் அவசரமாக உருவாக்கி தானிய உற்பத்தியை அதிகரித்தார். அதுவும் இந்த வசவ மன்னனால மேற்கொள்ளப்பட்ட ஒரு பணியாக கருதப்படுகின்றது. அதே போல பன்முகப்படுத்தப்பட்ட அதிகாரத்தை மத்தியமயப்படுத்த துட்டகைமுனு மன்னன் மேற்கொண்ட நடவடிக்கைகள் பூரணத்துவம் அடைந்தது வசவ மன்னனின் ஆட்சியினால் ஆகும். அப்ப இப்படி இவன் நிறைய இந்த வசவ மன்னனால ஏன்னு சொன்னா நாட்டின் நிர்வாகத்தை கட்டி எழுப்பத்தான் அந்த வசவ மன்னன் இப்படியான நிறைய பணிகளை எல்லாம் அவன் மேற்கொண்டு இருக்கின்றான். அப்ப ஆகவே அந்த வசவ மன்னன் பணிகள் பாடநூல்ல விரிவாக போடப்பட்டிருக்கின்றது. அடுத்தது நாங்க பார்ப்போம். இதுல வந்து 5வது வினாவை எடுத்தோம்னு சொன்னால், இதுல வந்து இது பாடநூல்ல வந்து அதாவது தென்மேற்கு நோக்கி இடம்பெயர்ந்த ராசதானிகள் அந்த நகராக்க காலத்துல சொல்லி தரப்பட்டிருக்கிறது. நீங்க படிச்சிருப்பீங்க. தம்பதனிய ராசதானி, யாப்பகுவ ராசதானி, மற்ற குருநாகல், கம்பளை, கோட்டை ராசதானி என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்ப அந்த பாடத்தை வச்சுத்தான் இதுல 5வது வினா தரப்பட்டிருக்கிறது. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆட்சி மையங்களின் ஆரம்ப ஆட்சியாளர்களை குறிப்பிடுக என்ற முதல் ஆட்சியாளனை சொல்லணும். இப்ப தம்பதனியாவின் முதல் மன்னன் என்ற ஆரம்ப ஆட்சியாளன் யாருன்னு சொன்ன 3ஆம் விஜயபாகு. தம்பதனியாவினுடைய முதல் ஆட்சியாளன் அதாவது 3ஆம் விஜயபாகு. அத மாதிரி இப்ப இதுக்கு முதல் இலங்கையின் முதலாவது தலைநகரம் உங்களுக்கு தெரியும் அனுராதபுரம். அனுராதபுரத்தை தலைநகராக்கிய மன்னன் பண்டுகாபையன். அத மாதிரி புலனருவியை தலைநகராக்கிய மன்னன் முதலாம் விஜயபாகு. இப்ப நான் இந்த இதுல ஒரு பேப்பர் ஒன்றுல நினைக்கிறேன் மாதிரி வினாத்தால் ஒன்றிலையோ தெரியல, அதுல அந்த மாறி சொல்லப்பட்டிருக்க நினைக்கிறேன். புலனர்வ ராசதானியின் முதல் மன்னன் யாருன்னு சொன்னால் முதலாம் விஜயபாகு என்றதான் அதுக்குரிய சரி. அந்த முதலாம் விஜயபாகுக்கு பிறகுதான் பராக்கிரமபாகு, நிசங்கமல்ல மன்னன் என்று சொல்லி தொடர்ந்து புலனறுவை ஆட்சியாளர்கள் வரினம். பதிலாக நான் மாறி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். புலனறுவையினுடைய முதல் மன்னன் முதலாம் விஜயபாகு என்றதை தெரிஞ்சு வச்சிருங்க. தம்பதனியாவினுடைய முதல் ஆட்சியாளன் 3ஆம் விஜயபாகு. அதமாய் பி கம்பளையினுடைய ஆரம்ப ஆட்சியாளன் 4ஆம் புவனேகபாகு. கம்பளைக்கு 4ஆம் புவனேகபாகு. அதமாய் கண்டி ராசதானியின் முதல் மன்னன் சேனா சம்மத விக்கிரமபாகு. கண்டி ராசதானியின் முதல் மன்னன் சேனா சம்மத விக்கிரமபாகு. அப்ப கண்டி ராசதானியின் இறுதி மன்னன் யாருன்னு கேட்ட ஸ்ரீ விக்ரம ராயசிங்கன். அது கண்டி ராசதானியின் இறுதி மன்னன். இது முதல் மன்னன் தான் கேட்டிருக்கணும். அப்ப இது சேனா சம்மத விக்கிரமபாகு. அப்ப ஏக்கு விட வந்து 3ஆம் விஜயபாகு, பிக்கு 4ஆம் புவனேகபாகு, சிக்கு சேனா சம்மத விக்கிரமபாகு. அடுத்த 2வது வினாவை பார்ப்போம். இந்த ஏபிசிடி என்று தந்திரிக்கணும் கூற்றுகள், அதை வச்சுக்கொண்டு நாங்கள் விடை எழுதணும். ஏ 2ஆம் நகராக்க காலப்பகுதியில் எகிப்து நாட்டுடன் வர்த்தக தொடர்புகளை மேற்கொள்வதில் அதிக ஆர்வம் காட்டிய மன்னன் யார்? முதலாம் புவனேகபாகு. அதற்குரிய விடை
முதலாம் புவனேகபாகு. பி. கம்பளையின் அரசனான 4ஆம் புவனேகபாகுவின் ஆட்சி காலத்தில் சமகால ஆட்சியாளனாக விளங்கிய 5ஆம் பராக்கிரமபாகுவின் ஆட்சி மையம். இது இதற்குரிய ஆட்சி மையம் எதுன்னு சொன்னால் தெடிகம. உங்களுடைய ஆண்டு 10 வரலாறு புத்தகத்தில் 110ஆம் பக்கத்தில் இந்த விடை அப்படியே இருக்கு. 110ஆம் பக்கத்தில் இருக்கு தெடிகம என்றதான் அந்த ஆட்சி மையம். சி. 6ஆம் புவனேக பாகுவின் ஆட்சி காலத்தில் பஸ்துன் கோரளை பிரதேசத்தில் ஏற்பட்ட கிளர்ச்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிங்கள கிளர்ச்சி அல்லது சிங்கள சங்கய என்ற கிளர்ச்சி. ஒன்று சிங்கள கிளர்ச்சி என்று சொல்லலாம், அல்லது சிங்கள சங்கய என்ற கிளர்ச்சி. அடுத்தது டி. விஜயபாகு கொள்ளை இடம்பெற்ற ராசதானி என்ற அந்த விஜயபாகு கொலை அது கோட்டை ராசதானி என்றதான் அதற்குரிய விடை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம். இதில் புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் 2ஐ குறிப்பிட்டு விளக்குக. அதாவது இந்த புலனறுவை ராசதானி ஏன் வீழ்ச்சி அடைந்தது, அந்த வீழ்ச்சி அடைந்தமைக்கான காரணங்கள் என்ன தான் அந்த புலனறுவை ராசதானி தொடர்பாக கேட்கப்பட்டிருக்கின்றது. அப்ப புலனறுவை ராசதானியினுடைய வீழ்ச்சிக்கு காரணங்கள் எடுத்தோம்னு சொன்னா அங்க அந்த காரணங்களை 2ஆக நாங்க சொல்றோம். ஒன்று உடனடி காரணம், மற்றது ஏனைய காரணம். அப்ப புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதென்ற உடனடி காரணம் கலிங்க மாகனின் படையெடுப்பு. அதாவது கிறிஸ்துவுக்கு பின் 1215 கலிங்க மாகன் படையெடுத்த காரணத்தால தான் புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைந்தது. அப்ப அதுக்கு நாங்கள் அந்த விளக்கம் எப்படி கலிங்க மாகன் படையெடுத்தான் அதுக்குரிய விளக்கம் 24,000 மலாய வீரர்களுடன் இலங்கை மீது படையெடுத்து பராக்கிரம பாண்டியனை கைது செய்தான். மாகனின் ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட அழிவுகளை மகாவம்சம் பின்வருமாறு கூறுகின்றது. அதாவது ஆக்கிரமிப்பாளர்கள் மக்களை கட்டி வைத்து செல்வங்களை சூறையாடி அவர்களை ஏழையாக்கினர். அத்துடன் புத்தர் சிலைகளை உடைத்து விகாரைகளை சொத்துக்களை கொள்ளையிட்டனர். பக்தர்களை தாக்கினர், சிறுவர்களை துன்புறுத்தினர். அப்ப இதெல்லாம் அந்த கலிங்க மாகண்ட படையெடுப்பால நடந்த சம்பவம். அப்ப இவ்வளவு உடனடி காரணம். அப்ப உடனடி காரணம் கிபி 1215 கலிங்க மாகன் படையெடுப்புன்னு சொல்லி இப்ப நான் சொன்ன அவன் படையெடுப்பால என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டது என்றது அதற்குரிய ஒரு விளக்கம். அதே மாதிரி இந்த மாகண்ட இந்த படையெடுப்பால கணக்க விளைவுகள் ஏற்பட்டிருக்கு. இந்த கலிங்க மாகண்ட படையெடுப்பால விகாரைகள் நீர்ப்பாசன தொகுதிகள் அழிவடைந்தது. அதே மாதிரி உலர் வலயம் பெருங்காடாக மாறியது. இதெல்லாமே மாகனுடைய ஆக்கிரமிப்பால் ஏற்பட்ட விளைவுகள். நீர்ப்பாசனமின்றி வயல் நிலங்கள் பாழடைந்தது. மன்னர்களால் நீர்ப்பாசன கட்டமைப்பை பேண முடியவில்லை. அதமாய் இந்த கலிங்க மாகண்ட படையெடுப்பால ராசரட்டு மக்கள் இருப்பிடங்களை விட்டு மலை நாட்டுக்கும் தென் பிரதேசங்களுக்கும் புலம்பெயர்ந்தனர். பிக்குமார்களின் ஒரு பகுதியினர் வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர். எல்லாமே மாகண்ட படையெடுப்பால நிகழ்ந்த சம்பவம். அப்ப இதெல்லாம் மாகன் அந்த முதலாவது காரணம். என்னடா 2 காரணம் கேட்டிருக்கிறேன். அப்ப நான் இந்த கலிங்க மாகண்ட படையெடுப்பை தான் நான் இப்போ சொன்னது. அப்ப கலிங்க மாகண்ட படையெடுப்பால என்னென்ன தீங்குகள் எல்லாம் ஏற்பட்டது. அப்ப விகாரைகள் நீர்ப்பாசன தொகுதிகள் அழிவடைந்தது. நீர்ப்பாசனமின்றி வயல் நிலங்கள் பாலடைந்தது. உலர் வலயம் பெருங்காடாக மாறியது. மன்னர்களால் நீர்ப்பாசன கட்டமைப்பை பேண முடியவில்லை. மற்ற ராசரட்ட மக்கள் எல்லாம் இருப்பிடங்களை விட்டு மலைநாட்டுக்கும் தென் பிரதேசங்களுக்கும் புலம்பெயர்ந்தனர். அது மாதிரி பிக்குமார்களின் ஒரு பகுதியினர் வெளிநாடுகளுக்கும் புலம்பெயர்ந்து சென்றனர். அப்ப இது இந்த கலிங்கமாகன்ற படையெடுப்பு உடனடி காரணம். இப்ப ஏனைய காரணங்களுக்குள்ள தான் இனி நான் சொல்ல போறேன். அதுல ஏனைய காரணம்னா 2வது காரணம் இந்த புலனறுவை ராசதானி வீழ்ச்சியடைந்ததற்கான அடுத்த காரணி. 2வது பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை. அதே போல 3வது காரணம் கலிங்க பாண்டிய வம்சங்களுக்கிடையே சிம்மாசன உரிமை போராட்டம் ஏற்பட்டமை. 4வது காரணம் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டமை. 5 மலேரியா நோய் பரவியமை. இது எல்லாமே புலனறுவை ராசதானி வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள். அப்ப நீங்க 2 விளக்கம் கொடுத்தா சரி. இப்ப நான் சொன்ன கலிங்கமாகன்ற படையெடுப்பு, அதே போல இப்ப நீங்கள் இன்னொன்றையும் சொல்லலாம், பலவீனமான மன்னர்கள் ஆட்சி பீடம் ஏறியமை என்று. இப்ப முதலாம் பராக்கிரமபாகுவின் மரணம் சம்பவித்த 1186ஆம் ஆண்டில இருந்து 1215 வரை 12 ஆட்சியாளர்கள் பதவி வகித்தனர். நிசங்கமெல்லனின் 9 ஆண்டுகால ஆட்சியை விட ஏனையோர் மிக குறுகிய காலம் ஒரு உறுதியற்ற ஆட்சியை நடாத்தி இருந்தனர். அப்ப இந்த ஆட்சியாளர்களால் அரசியல் ஸ்திரத்தன்மையை பேண முடியாமையால் புலனறுவையினுடைய வீழ்ச்சிக்கு இந்த பலவீனமான மன்னர்களுடைய
ஆட்சி வந்து வழிவகுத்ததுன்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நீங்கள் அதற்குரிய அந்த வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணத்தை நீங்கள் ரெண்டு காரணத்தை சொல்லலாம். அடுத்தது நாலாவது, இரண்டாம் நகராக்க காலத்தில் கீர்த்திமிக்க ஆட்சியாளனான இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனின் ஆட்சி கால முக்கியத்துவம். அப்ப இதுலயும் நீங்கள் அந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனுடைய ஆட்சி கால முக்கியத்துவம் அது உங்களுடைய பாடநூலியே அந்த அவனுடைய முக்கியத்துவம் பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்ப நான் அதுக்கு அதில் கொஞ்சம் விட போட்டிருக்கிறேன். அந்த அதாவது பாயிண்ட்ஸாக போட்டிருக்கிறேன். நீங்கள் அதில் விளக்கங்கள் பாடநூல்லே இருக்கு. இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் என்ற தலைப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் நான் அந்த புலனர்வ ராசானி வீழ்ச்சி அடைவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் என்றதும் இதில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் அந்த முக்கியமான பாயிண்ட்ஸை தான் போட்டிருக்கிறேன் அதில். அப்போ இங்கே இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன்ற பணிகள் என்றதை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது சந்திரபானு 1247 படையெடுத்த போது இரண்டாம் பராக்கிரமபாகுவின் படையினரால் தோற்கடிக்கப்பட்டான். 1261 மீண்டும் சந்திரபானு படையெடுத்து தம்பதனியாவை முற்றுகையிட்ட போது பாண்டிய பேரரசின் உதவியுடன் சந்திரபானுவை தோற்கடித்தான் என்று சொல்லப்படுகின்றது. அதே போல இந்த இரண்டாம் பராக்கிரமபாகுவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அந்த இரண்டாம் பராக்கிரமனுடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள் 1255 கலிங்க மகனை திட்டமிட்ட வகையில் தாக்குதலை மேற்கொண்டு வெற்றி கொண்டான். அதாவது இரண்டாம் பராக்கிரமபாகுவின் படையினர் புலனருவியை கிழக்காகவும் மேற்காகவும் சுற்றி வளைத்து தாக்குதலை மேற்கொண்டதால் மாகனின் படையினர் தோல்வி அடைந்தனர். அதே போல மூன்றாவது, இரண்டாம் பராக்கிரமபாகு யுத்த முனைக்கு செல்லாவிடனும் மகன் விஜயபாகு, இளைய சகோதரன் புவனேகபாகு, தளபதியான மருமகன் வீரபாகு ஆகியோருக்கு யுத்தத்துக்கான வழிகாட்டல், திட்டமிடல், உற்சாகமூட்டலை மேற்கொண்டு வெற்றி பெறச் செய்தான் என்று சொல்லப்படுகின்றது. அத மாதிரி இன்னொன்று அவனுடைய பணிகளை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனுடைய அதாவது சிறுபராயம் முதல் கல்வி அறிவு பெற்றிருந்த இந்த மன்னன் கல்வி அறிவு கொண்ட ஒரு பண்டிதனாகவும் திகழ்ந்தான். இப்போ இரண்டாம் பராக்கிரமபாகுத்தான் நாங்கள் அந்த பட்ட பெயர் சொல்றோம். கலிகால சாகித்ய சர்வஜ பண்டித என்ற பட்டப்பெயர் இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனுக்கு கிடைத்தது. அப்ப இவன் ஆட்சி காலத்திலே இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் ஆட்சி கால முக்கியத்துவம் தான் உங்களை கேட்டிருக்கிறேன். அதமாய் ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் அதில் இருக்கு. பெலிகளவில் உள்ள தந்ததாதுவை தம்பதனியாவில் அரச மாளிகைக்கு அருகில் பிரதிஷ்டை செய்தான். கலிங்க மாகனிடமிருந்து நாட்டை மீட்பதாக மக்கள் முன் சத்திய பிரமாணம் செய்தான். அதுவும் அவனுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு காரணமாக நாங்கள் எடுக்கலாம். அத மாதிரி இவன் எழுதிய கவி சிலுமின சிங்கள காவிய நூல் இவனின் இலக்கியத்தின் கல்வித்திறன் மற்றும் சமஸ்கிருத அறிவை வெளிப்படுத்தியது. அப்ப இதெல்லாம் இந்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னன் ஆட்சி காலத்தின் முக்கியத்துவமாக நாங்கள் சொல்றோம். இவன் ஒரு சிறந்த ஒரு இலக்கியவாதியாகவும் காணப்பட்டிருக்கான். அதுக்குத்தான் நாங்கள் அந்த கலிகால சாகித்ய சர்வஜ பண்டித என்ற அந்த புகழ் நாமமும் அவனுக்கு அதுல வழங்கப்பட்டு இருக்கின்றது. அப்ப ஆகவே இது உங்களுக்கு இரண்டாம் பராக்கிரமபாகு என்ற தலைப்பில போனீங்கன்னா அதுக்குரிய விளக்கங்கள் நீங்கள் முழுமையாக பெறலாம். அப்ப இதுல 5 வினாக்கள் செய்திருக்கின்றன. இதுல இவ்வாறு விடை எழுதுவது என்பது இப்ப உங்களுக்கு அந்த பகுதி 2ல விளங்கி இருக்கும். இதனுடைய மிகுதி வினாக்கள் நான் அடுத்த வீடியோவில் செய்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.